அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதியினுடைய அருளாசியினாலே இன்றைக்கு சித்திரை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை 17/4/2025. இன்றைய சொற்பொழிவு அவருடைய தலைப்பு அகத்தியர் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அகஸ்தியரை தெரியாத மக்கள் தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள், கேள்விப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அகஸ்தியர் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அந்த செய்திகளெல்லாம் புராண கதைகளை பற்றிய செய்திகள் தான். யாரால் அது எழுத சொல்லப்பட்டது, அதை யார் எழுதியது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளலார் கொள்கைக்கு ஏற்ப அவை அமைந்திருப்பதனாலும் வள்ளலாருக்கு முந்தைய சித்தர்கள் எல்லாம் சாதி சமய மதங்களை வெறுத்து பாடியிருப்பதைப் போலவே இந்த சைவ புராணங்கள் எப்படி பாடப்பட்டது என்பதை அகஸ்திய பெருமான் சொல்லுகிறார். ஆகவே இன்றைய தலைப்பு அகத்தியர் அடித்த அடி. இதிகாசம் புராணம் இவைகளின் மேலே அகஸ்தியர் அடித்த அடி இன்றைக்கு நாம் பேசக்கூடிய எடுத்துக்கொண்ட தலைப்பு. சித்தர்கள் 18 பேர்கள் என்று தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள். அதிலே அகஸ்தியர் சித்தரும் ஒருவர். இவரது கிருபை பொருந்திய ஸ்தலம் அந்தசயனம் என்று நூல்களிலே போட்டிருக்கிறது. இவரால் சொல்லப்பட்டதுதான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனசு சரியாக போச்சுன்னா நீ மந்திரம் ஜெபிக்க வேண்டியது இல்லை. அதாவது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வழக்கு அது ஜெயித்து விட்டால் பிறகு கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை அல்லவா? நமக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது, அந்த நோய் தீர்ந்து போனால் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. அதுபோல இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இந்த மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். வாயு என்ற காற்றை உயர்த்தி அப்படி சில பயிற்சிகளை செய்வார்கள். அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. அதே போல மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். வாசி என்பது காற்று. அந்த காற்றை மூச்சடக்கி ரேசக பூரக கும்பக என்று சொல்லக்கூடிய 3 வழிகளிலே யோகிகள் இந்த காற்றை வைத்து யோகம் செய்வார்கள். அது கூட இந்த மனமது செம்மையானால் அந்த வாசியை நீ நிறுத்த வேண்டாம். ரேசக பூரக கும்பகத்திலே வாசியை நிறுத்தி அப்படி நெடுநேரம் மூச்சை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நீங்கள் என்ன மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது செம்மையாகவே அது செயலுக்கு வந்துவிடும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், அதுவும் செம்மையாகிவிடும் என்ற கருத்துப்படை மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் என்று ஒரு 4 அற்புதமான வரிகளை தொடக்கத்திலேயே அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே இந்த புராண கதைகள் எல்லாம் யார் பாடினது என்றால் வியாசர் பெருமான் பாடினார். அந்த வியாசர் பெருமான் பாடிய பாடல்களிலே சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை தழுவிய பாடல்களை பாடுகிறார். அதற்கு இவர் விளக்கம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தயங்காமல் பிழைப்பதற்கு இந்த ஞானம், ஞானம் என்ற தெளிவு, தயங்காமல் பிழைப்பதற்கு இந்த ஞானம் சார்பாக பாராட்டும் ஞானம் வேறு. உண்மையாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் இப்படிப்பட்ட புராண கதைகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவருடைய செயல் போக்குவரத்து அனைத்துமே புற சாங்கியங்கள் இல்லாதபடிக்கு அகத்தை தழுவிய அந்த சாங்கியங்களாகவே அந்த செயல்களாகவே அது இருக்கும். ஆகவே இந்த புராணம் அது மயங்குதற்கு ஞானம்பார் 300 கோடி.
மகனே, நீ மயங்குவதற்கு இந்த ஞானத்தை பார். உனக்கு முன் வந்த முன்னோர்கள் கூடி மாட்டினார் கதை காவிய புராணம் என்று. மாட்டினார், நம்மை மாட்ட வைத்தார். எதில்? இந்த கதை காவியம் புராணம் இந்த கதைகளிலே நம்மை மாட்டி வைத்தார்கள். இயலான ரசந்தனிலே புகுந்தார் போலும். இயலான ரசந்தனிலே ஈ வந்து உட்கார்ந்து உள்ளே புகுந்ததை போல. இசைத்திட்டார் சாத்திரங்கள் 6 என்றார்கள். 6 சாஸ்திரம் என்றார், 100 புராணம் என்றார். இதை இசைத்திட்டார் சாத்திரங்கள் 6 என்றேதான். வயலான பயன் பெறவே வியாசர்தாமும் மாட்டினார். மிகுந்த பயனை பெறுவதற்காக வேண்டி சைவர்களுக்கொப்ப இந்த புராண கதையை வியாச முனிவர், அவரை வியாச பகவான் என்றே சொல்லுவார்கள், அவர் மாட்டி வைத்தார்கள். உத்தாரம் இப்படியே புராணங்காட்டி உலகத்தில் பாரதம் போல் ஒரு கதையுண்டாக்கி சத்தான கர்த்தாவை தான் என்று தோண ஒட்டாது. இந்த கர்த்தா என்று சொல்லக்கூடியவர்கள் அதை செய்தவர்கள். இதை செய்தவர் தான் என்று தன்னை மறைத்து கொண்டு கர்த்தாவை தான் என்று தோன்ற ஒட்டாம் கபட நாடகமாக மேதஞ்சேர்த்து, கபட நாடகமாகவே மேலும் மேலும் சில செய்திகளை சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போல் பாடி, ஒரு சதியாக தர்க்க ரீதியாக பேசக்கூடிய ஒரு பொருள்களை எல்லாம் உள்ளே வைத்து பாடி சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக சைவர் கொப்பனையும் செய்து, பத்தாக சைவர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. யார் பாடினார்? வியாச பெருமான் பாடினார். இப்படி பாடப்பட்ட சாஸ்திரங்களினாலே நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை வள்ளலார் ஏற்கனவே தீர்க்கமாக சொல்லிவிட்டார். அதையே தான் இவரும் சொல்லுகிறார். இதிலே இந்த பாடியதோர் வகை கேளு சொல்ல கேளு, பாடியதோர் வகை சொல்ல கேளு. பாரத புராணம் என்ற சோதியப்பாம். இந்த பாரத புராணங்கள் எல்லாம் சோதி வழிபாடை பற்றியது. பாடியதோர் வகையேது சொல்ல கேளு. பாரத புராணம் என்றது சோதியப்பாம். நீடியதோர் ராவணன் தான் பிறக்க வென்றும் நிலையான தசரதன் கை வெல்ல வென்றும். நீடியதோர் ராவணன் தான் பிறக்க வென்றும் நிலையான தசரதன் கை வெல்ல வென்றும். நீடிய ஓர் அரசர் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் இவர் என்றும் தேவர் என்றும். ஆடியதோர் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் நாள்தோறும் பகையாய்த்தானே. அதாவது பகையை உண்டாக்கும்படியான செய்திகளை நாள்தோறும் வியாசர் பகவான் புராணமாக பாடினார்கள். இப்படி ஆடியதோர் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. இந்த பகை ஒருத்தருக்கொருத்தர் பகைவராக போக வேண்டும், பகைவர்களாக ஆக வேண்டும் என்று அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை பகைவர்கள் ஆக்குவதற்காக உண்டான எல்லா சூழ்நிலையும் இந்த கதைகளிலே அமைத்து, பாரத கதைகளிலே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி சூழ்ச்சியாக யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்று சினிமா படங்களிலே பார்த்திருக்கிறோம். நீண்ட காலமாக இந்த கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆடியதோர் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாகத்தானே. கடிந்திடுவார் பாவத்தால் என்று சொல்லும் கட்டிய நூல் வேத மறு சாஸ்திரங்கள். 6 வேதம் 100 சாஸ்திரங்கள் என்று சொல்லுவார்கள். அழிந்திடவே சொன்னதெல்லால் வேறொன்றில்லை. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அமைதி குலைந்து வெற்றி மாய்ந்து அழிந்திடவே பாடியதால் வேறொன்றில்லை. அதர்மம் என்றும் தர்மம் என்றும் 2 உண்டாக்கி, இது அருமம் இது அதர்மம் இது தர்மம் என்று 2 கற்பனையாக உண்டாக்கி, அதர்மம் என்றும் தர்மம் என்றும் 2 உண்டாக்கி ஒளிந்திடுவார் என்று சொல்லி பிறப்பு உண்டென்றும் உத்தமனாய் பிறப்பான் என்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடுவோர் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்துக்கு அங்கல்லோ தெளிந்து காணேன்.
சிலர் சீடர்கள், சிலர் குருக்கள் என்றெல்லாம் வைத்து இந்த கதைகளை பாடினார்கள். எதற்கென்றால் அவர்கள் பிழைப்பதற்கு. சீவனத்து கல்லோம், அவர்கள் நன்றாக பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பொய்யான புராண கதைகளை, கட்டுக்கதைகளை நடந்ததை போல் நம்மை நம்ப வைத்து இப்படி கதைகளை உண்டாக்கி வைத்து நாள்தோறும் மக்களுக்கிடையே பகைகளை உண்டாக்கி பாரத போரை சூழ்ச்சியாக நடத்தினார்கள். இந்த கதை எல்லோருக்கும் தெரியும். இதில் யார் யார் சூழ்ச்சி செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். யார் யார் வீழ்ச்சி அடைந்தார்கள், எதனால் அடைந்தார்கள். சூழ்ச்சி வென்றது, வீரர்கள் வீழ்ச்சியானார்கள். நல்லது நடந்தது, அதைவிட அதிகமாக பொல்லாதது நடந்தது. இது நல்லது கெட்டது என்று தெரிந்திருந்தும் வேண்டுமென்று இப்படி கதைகளை அமைத்து தர்மனை படைத்து, பீமனை படைத்து, துரியோதனனை படைத்து, இப்படி எல்லாரையும் ஒவ்வொன்றாக படைத்து இவர் பலசாலி, இவர் அதைவிட பலசாலி என்றெல்லாம் கதைகளை எழுதி ஒரு பெரிய போரை உண்டாக்கி அதர்மத்தை அழித்தது இந்த தர்மம் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் குடும்ப சண்டைகளை உண்டாக்கி வெகு நாசமாக்கி விட்டது அந்த புராணங்கள். இப்படி தெளிந்திடுவோர் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்து கங்கல்லோ தெளிந்து காணேன். இதெல்லாம் ஒரு சிலர் சீவனம் பன்றி பிழைப்பதற்காக பாடிய பாடல்கள். பாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கற்செம்பை தெய்வம் என்று சொல்லுவார்கள். கல்லால் ஒரு கடலும், செம்பு ஒரு கடவுள், கல்லும் ஒரு கடவுள், செம்பும் ஒரு கடவுள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வேடிக்கையை. எல்லா கல்களும் கல்லுதான். அது எந்த சாமியாக இருந்தாலும் கல்லுதான். எல்லா கடவுளால் சமைக்கப்பட்டதும் செம்பு. அந்த செம்பு உலோகத்திலே தான் அதை கற்பனையாக இது கடவுளை படைத்து, இது கல்லு சாமி, இது செம்பு சாமி, இது அந்த சாமி, இந்த சாமி, வந்த சாமி, போன சாமி, இது கருப்பு சாமி, சிவப்பு சாமி என்றெல்லாம் பாடி பாடி சொல்லி சொல்லி 6000 வருடங்களாக தமிழ் மக்கள் ஏமாந்து வானத்தை பார்த்து கொண்டு கடவுள் வானத்தை இருக்கிறார் என்று நம்மை வானத்தை மேகத்தை மேலே பார்க்க வைத்து விட்டார்கள். வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கற்செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியார் மூடர் நாய் போல குறைத்தல்லோ மொழிவார் காணேன். பூரணம் என்பது முற்று பெற்ற ஞானம். அந்த முற்று பெற்ற ஞானத்தை எப்படி அறிவது என்று எவரும் உண்மையை சொல்லிக் கொடுக்காமல் வெறும் பாடலாக பாடிவிட்டு போய்விட்டார்கள். அது அவர்களுக்கு ஒத்துமையாக பாடினார்கள். அவர்கள் பிழைப்பிற்காக பாடினார்கள். நம்மை ஒழிக்க வேண்டுமென்றே பாடினார்கள். கைலாசம் வைகுந்தம் தெய்வமெல்லாம், கைலாசம் வைகுந்தம் தேவலோகம், காசி கன்னியாகுமரி என்றும் சேது என்றும், மயிலாடும் மேகம் என்றும், நாகம் என்றும், மாய்கை என்றும், மின்னல் என்றும், மௌனம் என்றும், இப்படி பலவிதமான ஒரு பரிபாஷைகளை வைத்து துயிலான வாடை என்றும், சூட்சுமம் என்றும், சொல்லற்ற இடம் இதுவென்றும், இந்த புருவமத்தி என்று சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லற்ற இடமென்று இதுவென்றும், ஒடுக்கம் என்றும், தையிலான பாதம் என்றும், அடிமுடி என்றும், தாயான வத்துவென்றும், பதியின் பேர் என்று அது என்ன என்று சொல்லாமல் பூடகமாக அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆகையினால்தான் இந்த புராண கதைகள் மொத்தமும் பொய் என்று வள்ளல் பெருமான் ஒரு அடியாக போட்டுவிட்டார். அதை போல அகஸ்தியர் அடித்த அடியானது வள்ளலார் சொன்ன கருத்துக்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதால் இந்த பாரத பாகவத புராணங்கள் எல்லாம் பொய் என்று வள்ளலார் சொன்னதைத்தான் அகஸ்திய பெருமானும் சொல்லுகிறார். அகஸ்தியரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நிறைய அவரை பற்றி ஒரு கதைகளெல்லாம் நிறைய இருக்கிறது. அகஸ்திய பெருமானுடைய அடக்கஸ்தானம் திருக்குற்றாலத்திலே அவர் அடக்கமாகி இருக்கிறார். அந்த சமாதிக்கு மேலே ஒரு பச்சை போர்வை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். நான் பல முறை திருக்குற்றாலத்துக்கு போகும்போது அதை நான் நமஸ்கரித்து வந்திருக்கிறேன். இப்படி வள்ளலாருக்கு முன்பாகவே ஆகம புராண வேதங்கள் பற்றி சித்தர்களிலே நிறைய பேர் இது பொய் என்றே பாடி உள்ளார். வள்ளலார் புதிதாக பாடவில்லை. சித்தர்கள் வள்ளலாருக்கு முன்பாகவே பாடிவிட்டு போய்விட்டார்கள். அதை எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை.
18 சித்தர் பாடல்களில் நாம் எத்தனை பேர் படித்திருப்போம்? பெரும்பாலும் படித்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியும் சிலர் படித்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த செய்திகள் எல்லாம் தெரிந்திருக்கும். வெளியே சொல்லுவதற்கு நேரமில்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்கள் தானே படித்து கொண்டு சில செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆகையினாலே இந்த அகஸ்திய பெருமான் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றால் 200 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்தவர். அந்த கதைகளிலே வரக்கூடிய அகஸ்திய பெருமான். அவருக்கு திருக்குற்றாலத்திலே ஒரு பெரிய சமாதி இருக்கிறது. பெரிய பச்சை போர்வையை போட்டு அதை மூடி வைத்திருப்பார்கள். அந்த சமாதியை அன்றும் இன்றும் பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். இப்படி சித்தர்கள் எல்லாம் அழுகணி சித்தர், குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், இப்படிப்பட்ட சித்தர்கள் எல்லாம் கூட இந்த வேத புராணங்களை பற்றி வெகு துச்சமாகவே பாடுகிறார். ஒரு விதமான புரோஜனம் இல்லாத புராணங்கள், மக்களுக்கு நன்மை செய்யாதவை, தனி மனித ஒழுக்கத்தை கற்பிக்காதவை, தனி மனிதன் தானாக எப்படி கடவுளை அடைவதற்கு என்று ஒரு தியானம், யோகம், நிஷ்டை, அது இது என்று எதையுமே சொல்லிக் கொடுக்காத இந்த புராண கதைகள் வெறும் வெத்து வேட்டாக கோயில் குளங்களை காட்டி காட்டி அவர்கள் பிழைப்பதற்காகவே இந்த புராண கதைகளை எடுத்துக்கொண்டு இப்படி சௌரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நம்பக்கூடாது. நாம் மதங்களில் சேர்ந்தாலோ புராண கதையை பற்றிய உள்ள கதைகளை கேள்விப்பட்டாலோ அது ஒரு பொழுதுபோக்கு தானே ஒழிய உண்மையான கடவுள்கள் கோயில்களில் இல்லை, அங்கே உள்ள சிலைகளில் இல்லை. சிலைகளில் கடவுள் இருந்தால் அதை எவனையா களவாண்டு கொண்டு போக முடியும்? களவாண்டு கொண்டு சிலை கடத்தல் என்றே சொல்லுகிறார்களே, கடவுள் கடத்தல் என்று சொல்லவில்லை. அப்போது கடவுளாக இருந்த சிலை கடத்தல்காரர் கையிலே போன உடனே அது கடவுள் சிலையாக சிலை கடத்தல் என்று அதற்கு ஒரு பேர் வந்து விட்டது. இப்படி கடத்தப்பட்ட சிலைகள் 100 சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னமும் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு எல்லா நாடுகளிலும் தமிழகத்திலே இருந்து போன அத்தனை அம்மன் கோயில் சிலைகளும், நடராஜ பெருமான் சிலைகளும், விஷ்ணுமூர்த்தி சிலைகளும் ஆங்காங்கே பல நாடுகளிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அசந்தால் இன்னமும் சிலையை கடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மயிலாப்பூரிலே முருகனுடைய மயிலே காணாமல் போய்விட்டது. அந்த கோயிலுக்கு முன்னே உள்ள குளத்தை அப்படியே தூர்வாருவதை போல அதை எல்லா மண்ணையும் நீக்கிவிட்டு கூட பார்த்தார்கள். மயில் காணவில்லை, எங்கோ பறந்து ஓடி போய்விட்டது என்று அப்படியே விட்டு விட்டார்கள். கொஞ்ச காலத்துக்கு தேர வேண்டியது, பிறகு கிடைக்காவிட்டால் விட்டுவிட வேண்டியது. திடீரென்று இந்த நாட்டிலே இந்த சிலை இருக்கிறது என்று இன்னொரு 6 வருஷம் 7 வருஷம் பொறுத்து இந்த மயில் சிலை எங்கேயாவது தன்படும், யாராவது சொல்லுவார்கள். அந்த அளவிற்குத்தான் இந்த கடவுள்களுக்கு சக்தி இருக்கிறது. ஆகவே கடவுள் என்பது கடந்து உள்ளே நாம் பார்ப்பது. அப்படி பார்த்து கடவுளை கண்டறிந்து அறிவை தெளிவுடனே தமிழ் மக்கள் அத்தனையும் வாழ வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார். அந்த வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டு சென்றதை ஆங்காங்கே சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் புராணங்களை எல்லாம் எடுத்து படித்து பார்த்து சித்தர் பாடலிலிருந்து சில சித்தர்களை சொல்லலாம் என்று இந்த சாயங்கால வேளைகளிலே அழகனி சித்தர் இருக்கிறார்கள், குதம்பை சித்தர் இருக்கிறார்கள், கடுவழி சித்தர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சித்தர்களில் சிறந்தவர்களில் சில பேரை எடுத்துக்கொண்டு வாரம் பேசலாம் என்றிருக்கிறேன். அன்பார்ந்த அருமை தமிழ் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி, அறிவை தெளிவுடனே வாழ்வதற்கு நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் பாடினார். தன்னை அறிவதற்குள்ள தந்திரங்களை எல்லாம் அந்த வள்ளலார் பாடல் வரும்போது அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இன்றைக்கு இத்துடன் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.